பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையிலும் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். மத்தேயு 13 அதிகாரம் 46வது வசனம். மத்தேயு 13:46. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். இந்த வசனத்தில் நான் வாசிக்கும்போது, ஒரு மனிதன் ஒரு முத்தை கண்டு அவன் வீட்டுக்கு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த முத்தை கொள்ளுகிறான். நீங்கள் 45ஆம் வசனம் வாசித்தா அங்கே சொல்லப்பட்டுகிறது, பரலோக ராஜ்யம் முத்துக்களை தேடுகிற ஒரு வியாபாரிக்கு சமமாக இருக்கிறது என்பதாக. அப்போது பரலோக ராஜ்யம் ஒரு முத்துக்கு ஒப்பிடப்பட்டு இங்கே சொல்லப்பட்டுகிறது. அந்த முத்தை அடைய வேண்டுமானா அல்லது அந்த பரலோக ராஜ்யத்தை அடைய வேண்டுமானா தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ள வேண்டும். நமக்குள்ள எல்லாவற்றையும் சிலதை இழந்தால் தான் நான் சிலதை பெற்றுக்கொள்ள முடியும். சில காரியங்களை நாம் விட்டுவிட்டால் தான் ஆண்டவரோட ராஜ்யத்தில் சென்றடைய முடியும். இல்லை இதுவும் வேண்டும் என பரலோக ராஜ்யம் வேண்டும் என்று சொல்லுவோமானா நிச்சயமாகவே அதை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. பவுல் சொல்லும்போது பிலிப்பியர் 3 அதிகாரம் 7, 11 ஆகிய வசனங்களில் சொல்லும்போது அவர் சொல்லுகிறாரு, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக எனக்கு லாபமாக இருந்த எல்லாவற்றையும் நான் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறாரு, நான் 8ஆம் நாளில் விருத்தசேனம் பண்ணப்பட்டவன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன், இஸ்ரவேல் வம்சத்தை சேர்ந்தவன், பென்யமின் கோத்திரத்தை சேர்ந்தவன் என்றெல்லாம் அவர் தன்னுடைய அந்த பரம்பரையை மேன்மையை அவர் சொல்லுகிறார். இயேசுவை ஆதாயப்படுத்துவதற்காக இதெல்லாம் எனக்கு மேன்மையாக எதெல்லாம் இருந்ததோ அதை குப்பையாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்பதாக. அப்படின்னா இன்றைக்கு நாம் தேவராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு நமக்கு உண்டான சொத்தையோ ஆஸ்தியோ ஐஸ்வர்யத்தையோ இழக்க வேண்டியதில்லை. நான் இழக்க வேண்டியதான சில காரியங்கள் இருக்குது. அதை இழந்தால் தான் அதை விட்டால் தான் தேவராஜ்யத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும். கலாத்தியர் 5 அதிகாரம் 20, 21 ஆகிய வசனங்களில் வாசிக்கும்போது அங்கு சொல்லப்படுகிறது, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன, அவை யாவன என்று சொல்லி ஒரு 18 விதமான பாவங்களை பவுல் அங்கே பட்டியலிட்டு விட்டு அவர் சொல்கிறார். அந்த 21 கடைசியில் இப்படிப்பட்டவர்களை தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டுமானா மாம்சிக கிரியைகளாகிய சில பாவங்களை நாம் விட வேண்டும். நம்மை அடிமைப்படுத்தி இருக்கிறதான அல்லது நாம் விடமாட்டேன் என்று நாமே பிடித்து வைத்திருக்கிறதான சில அனுபவங்களை நாம் விட வேண்டும். விடாமல் இருந்தால் நான் தேவராஜ்யத்தில் பெற்றுக்கொள்ள போக முடியாது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டுமானா இவைகளை நாம் விட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இவைகள் நமக்கு தேவையில்லாதது. சில நேரத்தில் பாருங்கள், கோபம் நம்மை ஒரு நீசர்களாக மாற்றி விடுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் சில கோபம் இருக்குது. சிலரை பார்த்தா கோபம் அப்படியே எரிந்துட்டு வருது. அந்த கோபம் நம்மை ஒரு அருவருப்பானவர்களாக மாற்றி விடுகிறது. கோபம் வந்துவிட்டால் ஒரு மிருகங்களோட மோசமாக சிலர் காணப்படுகிறார்கள். கோபம் வரும்போது அவளுக்கு கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது, அந்த ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவார்கள். அப்போ அந்த சபிக்கப்பட்ட கோபம், அது தாவீது யாக்கோபு சொல்லும்போது அவருடைய கோபம் சபிக்கப்படுவதாக என்று சொல்கிறார். சிமியோன் லேவியுடைய கோபம் சபிக்கப்படுவதாக என்று சொல்கிறார். அந்த கோபத்தை கொடுமையின் கருவி என்று யாக்கோபு சொல்கிறதை காண்கிறோம். அப்போ அப்படிப்பட்டதான கோபங்கள், மூர்க்கங்கள், இப்படிப்பட்டதான இந்த கிரியைகளை நம்மை விட்டு அகற்றிவிட வேண்டும். நான் கோபத்தை மட்டும்தான் சொல்கிறேன். இன்னும் அங்கே 18 விதமான பாவங்கள் இங்கே கலாத்தியரில் சொல்லப்படுகிறது. 18 விதமான பாவங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. மாத்திரமல்ல, இவைகள் நம்மை தீட்டுப்படுத்தக்கூடியவைகள். மார்க்கு 7:21 இயேசு சொல்லும்போது 13 விதமான பாவங்களை சொல்லுகிறார். அதுவும் இதில் கலாத்தியரில் இணைந்ததான சிலது தான். அது சொல்லுகிற இவைகள் மனுஷனுக்குள்ளிருந்து புறப்பட்டு அவைகளை தீட்டுப்படுத்தி விடுகிறது. மனுஷனுக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள் என்று சொல்லி அந்த பட்டியலிடுகிறாரு. 13 விதமான பாவங்கள் அங்கே சொல்லுகிறாரு. இவைகள் மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்போது தேவராஜ்யத்து போகாதபடிக்கு நம்மை தீட்டுப்படுத்தக்கூடியவைகள் இந்த பாவங்கள்.
மனுஷனுக்குள்ளேருந்து புறப்படுகிறவைகள். முதலாவது பொல்லாத சிந்தனை புறப்படுகிறது. எல்லா பாவத்தோடைய அடிப்படை அதுவாக தான் காணப்படுகிறது. பொல்லாத சிந்தனை உள்ளத்திலிருந்து புறப்பட்டு நம்மை நாசப்படுத்தி விடுகிறது, நம்மை அசுசிப்படுத்தி விடுகிறது, நம்மை அருவருப்பானவர்களாக மாற்றி விடுகிறது, நம்மை தீட்டுப்படுத்தி விடுகிறது. இயேசு சொல்லும்போது வெளியிருந்து உள்ளே போகிற மனுஷனை தீட்டுப்படுத்தாது, உள்ளிருந்து வெளியே வருகிறதா மனுஷனை தீட்டுப்படுத்தும், அவை யாவன் என்று சொல்லி சொல்கிறார். அப்போ இவைகளெல்லாம் நம்மை தீட்டுப்படுத்தக்கூடியதான சுபாவங்கள். பாருங்கள், கோபம் கொண்ட ஒரு மனிதன் பக்கத்தில் யாருமே போக மாட்டார்கள். அவருடைய பிள்ளைகளுக்கு கூட பக்கத்தில் நெருங்க மாட்டார்கள். மனைவி கூட போக மாட்டாங்க. அவன் கோபக்காரன், அவன்கிட்ட யார் பேசுவது அப்படின்னு சொல்லி. அப்போ எவ்வளவாக அந்த கோபம் நமக்குள்ளே இருக்குமானா நாம் அருவருக்கப்படுகிறோம். அந்த கோபம் நமக்குள்ளே இருக்குமானா நாம் எவ்வளவு மற்றவர்களை விட்டு தள்ளி வைக்கப்படுகிறோம். அப்போ இப்படிப்பட்டதான சுபாவங்கள், இவைகளை நாம் விட வேண்டும். நாம் மத்தேயுல வாசிக்கும்போது தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த தேவராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளுகிறான், அந்த முத்தை பெற்றுக்கொள்ளுகிறான் என்று வாசிக்கிறோம். ஒருவேளை நாம் இவைகளை விட வேண்டும், விற்க வேண்டாம், இவைகளை நாம் விட வேண்டும். விடுவோமானால் தேவராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், மோசே கோபகுணம் உள்ளவராய் காணப்பட்டார். கோபகுணம் உள்ளவராக இருந்தபடினாலே அந்த மோசே மரித்தபோது சாத்தானும் வந்து அந்த மரணத்தில் வந்தான். நாம் அதை யூதாவில் வாசிக்கும்போது மிகாவேல் தூதன் சாத்தானோடு தர்க்கித்து பேசினான் என்று வாசிக்கிறோம். இப்போ எதுக்காக சாத்தான் வந்தான்? சாத்தான் சொல்லியிருப்பான், என்னுடைய கோப குணம் இந்த மோசடியில் இருந்தது, இவன் கற்பலை உடைத்து போட்டான். ஏற்கனவே 2ஆம் அதிகாரத்தில், யாத்திராங்க 2ஆம் அதிகாரத்தில் ஒருவனை கொன்று போட்டான். கோபத்தினால் ஒருவனை கொன்றான். கோபத்தினாலே கண்மலையை அடித்தான். கோபத்தினாலே அந்த கன்றுக்குட்டியை உடைத்தான். கோபத்தினாலே அந்த ஜனங்களை பட்டயத்தை எடுத்து வெட்ட சொன்னான். அப்படி சொல்லி அந்த சாத்தான் கோபப்பட்டியலை மோசையுடைய வாழ்க்கையிலிருந்து தானே கோபப்பட்டியலை சொல்லியிருப்பான். அப்போ கோபம் நமக்குள்ளே இருக்குமானா நான் தேவராஜ்யத்துக்கு போக முடியாது. இப்படி அநேக காரியங்களை நான் வேதத்தில் வாசிக்க முடியும். இப்போ இன்றைக்கு நம்மை அடிமைப்படுத்தியிருக்கிறதான இந்த பாவ கிரியைகளை நம்மை விட்டு அகற்ற வேண்டும். இவைகளை வைத்து கொண்டிருப்போமானா நாம் அந்த முத்தை விலையேற பெற்றதை பெற்றுக்கொள்ள முடியாது. கோபம் மாத்திரமில்லை, நம்ம கலாத்தில் வாசிக்கும்போது மனுஷனுக்குள்ளிருந்து, அதாவது மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவை யாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாரம், பில்லி சூனியம், பகை, விரோதம், வைராக்கியம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கலாம். எவ்வளவோ காரியங்கள் இன்றைக்கு சிலர் வைராக்கியமாக இருக்கிறாங்க. வாழ்வதே ஏதோ கொஞ்ச நாள், நாளைக்கு என்பது நம்முடைய நாள் என்று தெரியாது, நாளை உயிரோடு இருப்போமா என்று யாருக்குமே தெரியாது. ஆனால் இந்த பூமியில் வாழுகிற கொஞ்ச நாளில் கோபத்தையும் வைராக்கியத்தையும் சண்டைகளையும் பிரிவினையும் வைத்து கொண்டு எங்கே போகிறோம்? சிலர் சொல்லுவாங்க, நான் செத்தா கூட வாசப்படியே வரமாட்டேன்னு. செத்த போகிற நீ எங்கள் வீட்டு வாசப்படியே வர போகிற, ஒன்று தான் தூக்கிட்டு போகணும், நீ செத்து கிடக்கிற இடத்துல தானே கிடப்பேன். மற்றவர்கள் பாருங்கள் எவ்வளோ வைராக்கியம். நான் செத்து போனால் கூட அவன்கிட்ட பேசவே மாட்டேன். செத்து போன அப்புறம் எங்கே பேசுகிறது? செத்து போன அப்புறமா மற்றவங்களெல்லாம் வந்து உட்காந்து சுற்றி ஆள்றாங்க. செத்து போன பிறகு எங்கே போகிறது? ஒன்றும் இல்லை, அந்த செத்து போனவங்க எல்லாம் மற்றவர்கள் தூக்கி கொண்டு போகிறாங்க. பாருங்கள், வீண் வீராப்புகள், வீண் வைராக்கியங்கள். இப்போ இவைகளெல்லாம் நாம் நம்மை விட்டு விட வேண்டியதான சுபாவங்கள். இவைகளெல்லாம் நான் வைத்து கொண்டிருப்போமானா பவுல் அழகாக சொல்கிறாரு, இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள். இந்த வெளியேற பெற்ற முத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானா இப்படிப்பட்டவைகளை நாம் விட வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் நம்மை விட்டு அகற்ற வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் நமக்கு தேவையில்லாத இவைகளெல்லாம் என்று நாம் வெறுத்து தள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. பாருங்கள், பூமியில் ஏதோ கொஞ்ச நாள் வாழுகிறோம், அன்பாக இருக்க தெரியல, அன்பாக வாழ தெரியலை, அன்பாக இல்லாமல் பகையை விரோதத்தையும் வளர்த்து கொண்டு எப்படியோ காணப்படுகிறோம். அப்படியே காணப்படுவோம்னா என்ன பிரயோஜனம்? பூமியில் வாழுகிற கொஞ்ச நாளில் சாலமோன் சொல்கிறாரு, புசிப்பதும் குடிப்பதும் சந்தோஷமாக இருப்பதுமே ஒழிய பூமியில் வேறு ஒரு நன்மையுமே இல்லை. இன்றைக்கி காண்கிற நம்மளோட ஒட்டி பிறந்த சகோதரனோட அன்பாக இல்லாமல் கோபத்தோடு முகத்தை திருப்பிட்டு வைராக்கியத்தோடு நான் வாழும்போது பூமியில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நம்ம நம்பி தான் நமக்கு சகோதரர்களை கொடுத்துருக்கிறார், சகோதரிகளை கொடுத்துருக்கிறார். அவளோட வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வளர்த்து கொண்டு நான் பூமியில் வாழுவோமானா என்ன பிரயோஜனம்? பூமியில் வாழ்ந்தும் பிரயோஜனம் இல்லை. இந்த வைராக்கிய விரோதம் வைத்து கொண்டிருப்போமானா பரலோகராஜ்யத்துக்கும் போக முடியாது. சில நினைக்கிறாங்க, எனக்கு இந்த வைராக்கிய விரோதம் தேவையாக இருக்குது, இதுவும் பூமியில் வாழும் இது வேணும், இது பூமியை விட்டு போகும்போது பரலோகம் வேணும்னு.
நிச்சயமாகவே கிடைக்காது. பூமியில் நீங்கள் வைராக்கியத்தோடு, விரோதத்தோடு, கோபத்தோடு, சண்டையோடு, கலகத்தோடு, இந்த மாம்சிக கிரியைகளோட, பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்போமானா பரலோக ராஜ்யத்தை நம்ம கனவுல கூட பார்க்கவே முடியாது என்பது தான் உறுதியிலும் உறுதியானது. ஆகையினால் இந்த பூமியில் வாழுகிற கொஞ்ச நாளில் நமக்கு உண்டானவைகளை நான் விட்டுவிட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பாவ சுபாவங்களை, மாம்சிக கிரியைகளை நாம் விட முடியாது என்று சொல்லுகிற, அல்லது நம்மை தீட்டுப்படுத்தக்கூடியதான இவைகளை நாம் விட்டுவிட வேண்டும். விட்டுவிடும்போது நித்திய ராஜ்யத்தை நம்மால் சுதந்திரித்து கொள்ள முடியும். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையை அலசி ஆராய்ந்து பாருங்கள். பூமியில் வாழ்கிற கொஞ்ச நாளில் நான் எப்படி காணப்படுகிறோம்? காண்கிற சகோதரனுடைய அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று கேட்கிறார். அப்போ காண்கிற தேவனிடத்தில் காண்கிற சகோதரத்தில் அன்பு கூறவில்லையே, காண்கிற மனிதரோடு நம்ம அன்பு பாராட்டவில்லையே, காண்கிற மனிதர்களை பார்த்தவுடன் முகத்தை திருப்பிட்டு போகிறோமே, எப்படி தெய்வத்தை நான் பார்க்க முடியும்? எப்படி தேவனை நான் தரிசிக்க முடியும்? எப்படி ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்க முடியும்? இந்த சிறியவன்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர் என்று ஆண்டவர் சொல்லுவார். அப்போது இன்றைக்கி காண்கிற சகோதரனுடைய முகத்தை திருப்பிட்டு போவோமானா ஆண்டவர் சொல்லுவார், நீ அவனோட முகத்தை திருப்பிட்டு போன, அவனுடைய முகத்தை இல்லை என்னுடைய முகத்தை நீ திருப்பிட்டு போன, எப்படி நீ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்று கேட்பார். ஆகையினாலே வாழுகிற கொஞ்ச நாள் அர்த்தமுள்ள வாழ்க்கையாய் வாழ்ந்து ஆண்டோட வருகை சந்திக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த கால வேளையிலும் ஆண்டவர் எங்களோடு பேச நல்ல வார்த்தையை நன்றியோடு துதிக்கிறப்பா. அந்த மனிதன் வெளியேற பெற்ற முத்தை ஆண்டவர் கண்டு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தன்னை வெறுமையாக்கி அந்த முத்தை பெற்றுக்கொண்டான். ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் நஷ்டமென்று விட்டு குப்பையுமாக எண்ணுகிறேன் என்பதாக இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் பரலோக ராஜ்யத்தில் சென்றடையக்கூடாதபடிக்கு பவுல் சொல்கிறாரே, இவைகளை உடையவர்கள், இப்படி செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள் என்பதாக ஆண்டவர் இந்த மாம்சத்தின் கிரியைகளுடைய வாழ்க்கையில் தலை தூக்கி நிற்கிறது. இவைகளை விட்டுவிடக்கூடிய கிருபை தாருங்க. இவைகளை விட்டுவிட்டு ஆண்டவர் தேவராஜ்யத்துக்கு அடுத்த நாங்கள் சிந்திக்க ஆண்டவர் அவைகளை தேடக்கூடிய கிருபைகளை எங்களை தர வேணும்னு ஜெபிக்கிறோம். பூமியில் வாழுகிற கொஞ்ச நாள் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த கொஞ்ச நாளை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக வாழ்ந்து உடைய வருகை சந்திக்கக்கூடிய கிருபை தாருங்க. அப்போட நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.